என்னடா மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சே மறந்துட்டோமே அப்படின்னு போய் பார்க்கலான்னு போனா, சாப்பாட அடிச்சு பிடிச்சு பாதி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கங்க. சரி என்னதான் அப்படி சாப்பிட்டானுங்க? என்ன குழம்பு இருக்குன்னே தெரியல. ஃபுல்லா சாப்பிட்டானுங்க போல இருக்கு. சரி அப்படின்னு குழம்பு பார்க்கலான்னு அடிச்சு பிடிச்சு சரின்னு இருக்கிற சாப்பாட்ட பாதி போட்டுக்கிட்டு எல்லாம் கட்டியாயிருச்சுங்க. சாப்பாடு கொஞ்சம் லேட்டா போனதுனால கொஞ்சம் கட்டியா போயிருச்சு. ஸோ அத உடன்னு உடைச்சு அள்ளி போட்டுட்டு போதுமான அளவுக்கு அள்ளி போட்டேன். அதுவும் உடைக்கவே முடியல. இந்த மாதிரி கட்டி கட்டியா தான் இருந்துச்சு. மதிய சாப்பாடு இல்லையா? அப்படிதான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அள்ளி போட்டதுக்கப்புறமா, என்ன குழம்பு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போனா, அங்க பார்த்தீங்கன்னா கறி குழம்புன்னு நெனச்சேன். ஆனா கறி குழம்பு கிடையாது. கத்திரிக்காய் குழம்பு. கரெக்ட்டா சொல்லிட்டோங்க. கத்திரிக்காய் குழம்பு நம்ம மாரி தான் இருக்கு. நாம வைக்கிற இந்தியா தமிழ்நாட்டுல ஸ்டைல்ல தான் இருக்கு. ஆனா மசாலா கொஞ்சம் டேஸ்ட்லாம் வேற மாரி இருக்கு. ஸோ பார்க்கவே கொஞ்சம் கெட்டியா தான் இருந்துச்சு. அதில கொஞ்சம் பாராட்டலாம். இந்த பிஜில கொஞ்சம் குழம்பு நல்லாவே இருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்தி போட்டு நார்மலா நம்ம தமிழ்